Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. பிரதமராக வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இந்தியாவை காப்பாற்ற துடிப்பவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என திமுக எம்பி ஆர் ராசா தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்தியாவினுடைய பிரதமராக ஆக வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் பற்றற்ற ஒரு முனிவனாக இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று ஓங்கி ஒலிக்கின்ற ஒரே குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதனின் குரல். அந்த குரலை வெளிப்படுத்துவோம். வாழ்க பல்லாண்டு. திராவிட கட்சிகள் இல்லாமல் போவதற்கு 2024 தேர்தல் அடித்தளமாக இருக்கும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு கூறினார். மூன்றாவது முறை அமரும் பொழுது 2026 திராவிட கட்சிகள் இல்லாத ஆட்சி தமிழகத்தில் வரும் பொழுது முழுமையாக தமிழ் கலாச்சாரத்தினுடைய மாண்பையும் பெருமையும் இந்திய மக்கள், உலக மக்கள் பார்க்க போறாங்க. ஐயா, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை புறக்கணிக்கும் தேசிய கட்சிகளை வென்றெடுக்க நாடாளுமன்றத்தில் தமிழர்களின் உரிமை குரலாக அதிமுக உறுப்பினர்களின் குரல் ஒலிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேசினார். தமிழர்களுடைய உரிமை குரலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய குரல் அங்கே ஒலிக்க வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார். பாஜக தேசிய தலைவர்களுக்கு தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டில் போட்டியிட்டு டெபாசிட் வாங்கி காட்டட்டும் பார்க்கலாம் என மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் சவால் விடுத்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் நிதியளிப்பு மற்றும் அரசியல் விளக்க பேரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். நான் பாஜக தலைவர் என்ன கேட்க விரும்புறேன்னா, தைரியம் இருந்தா பாஜகவுடைய அகில இந்திய தலைவர்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யாராவது போட்டியிட்டு நீங்க டெபாசிட் வாங்க பார்ப்போங்கிறது தான் எங்களுடைய கேள்வி, என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டின் சாம்பார் பிரதமர் மோடிக்கு பிடித்து விட்டதால் அடிக்கடி இங்கு வருவதாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் EVKS இளங்கோவன் கேலியாக கூறியிருக்கிறார். ஒருவேளை நம்ம ஊருடைய சாம்பார் பிடிக்கிறது கிடைக்கிட்டு அதனாலதான் அடிக்கடி. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.